சொல்லுங்க. பேர் மகேஸ்வரி. ஓகே. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு டாக்டர் அம்மா டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு டாக்டர் அம்மா பார்க்க வந்தேன். சரிங்க. எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலை. அதனால் அம்மா கிட்ட வந்து பார்த்துட்டு 10 சிட்டிங் எடுக்க சொன்னாங்க. எடுத்துட்டு 2 சிட்டிங்லேயே ஓரளவு அவளுக்கு நார்மல் ஆகிட்டா. என்ன காரணத்துக்காக வெளியில் டாக்டர்ஸ் பார்த்தீங்க? ஃபீவருன்ட்டு போனோம். ஃபீவருன்ட்டு போனதில் ஒரு 1 வீக் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா திருப்பி ஃபீவர் வர ஆரம்பிச்சிது. திருப்பி ஃபீவர் வந்துட்டு அட்மிட் பண்ண சொன்னாங்க. பண்ணிவிட்டு பார்த்தா நார்மலாகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா கிட்னி டாக்டரை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இப்போ கிட்னி டாக்டரை பார்க்க போன இடத்துல பயாப்சி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த டாக்டர் சொன்னாங்க நரம்பு மூலமாக மருந்து ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டு நரம்பு மூலமாக மருந்து ஏற்றணும் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் திருப்பி வேறு டாக்டரை பார்க்க போனேன். வேறு டாக்டர் பார்க்கறதுல அவங்க டேப்லெட்டாக கொடுத்துட்டு வந்தாங்க. ஓரளவு நல்லா ஆகிட்டு தான் வந்தா. சமீபத்தில் அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துட்டு லூஸ் மோஷன் ஆரம்பிச்சிது. திருப்பி டேப்லெட்டை கொடுக்க ரொம்ப லூஸ் மோஷன் ஆனோடனே ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் ரொம்ப அழுதுட்டு ரொம்ப இதுவாக இருந்தப்போ அம்மாவுடைய ப்ரோக்ராமை பார்த்தேன் டிவியில். பார்த்துட்டு அழுதுட்டு வந்தேன். வந்த இடத்துல தெய்வத்தை பார்த்த மாதிரி அவங்க வந்து நம்பிக்கை கொடுத்து குழந்தைய அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். என் குழந்தைய நீங்கள் எப்படியாவது அவளை இது பண்ணி கொடுக்கணுன்ட்டு 10 சிட்டிங் பண்ண சொன்னாங்க. அதில் வந்து ஒரு 2-3 சிட்டிங்கில் அவள் நார்மல் ஆகிட்டா. இப்போ கொஞ்சம் பரிபூர்ணமாக குணமாகிட்டா.